வணக்கம் நண்பர்களே. பசியால் இறந்தாலும் பரவாயில்லை, ஆனா வாழ்க்கையில் இந்த 4 வருடம் மட்டும் ஒருபோதும் உதவி கேட்காதீர்கள். ஒரு ஏழை இளைஞன் பசியால் வாடி அலைந்து திரிகிறான். முதல் நபரிடம் உதவி கேட்கிறான். அந்த மனிதன் கிண்டலாக சிரித்து, மாதவா, நீ எப்போதும் ஏழையாகத்தான் இருப்பாய் என்று அவமானப்படுத்துகிறான். எனவே உன் துயரத்தை கிண்டலாக்கி உன்னையே அவமானப்படுத்துவோரிடம் உதவி கேட்காதே. இரண்டாவது நபர் சாப்பாடு தருகிறார். ஆனாலும் எல்லாரிடமும் நான் தான் அவனை காப்பாத்தினேன் என்று பெருமை பேசுகிறார். அதனால் தந்த உதவியை எல்லாரிடமும் சொல்லிக்கொண்டு பெருமை பண்ணுபவரிடம் உதவி கேட்காதே. மூன்றாவது ஒருவர் உதவுகிறான். ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் உனக்கு உதவினேனே என்று நினைவூட்டுகிறான். எனவே நான் உனக்கு உதவினேனே என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைவூட்டுபவரிடம் உதவி கேட்காதே. நான்காவது ஒருவர் உதவுகிறான். ஆனா அதற்கு பதிலாக இன்னைக்கு உதவினேன், நாளைக்கு நீ எனக்கு வேலையைச் செய்யணும் என்று நிபந்தனை வைக்கிறான். அதனால் உதவி செய்துவிட்டு அதற்கு பதிலாக உன்னிடம் ஏதாவது வாங்கிக் கொள்ள நினைப்பவரிடம் ஒருபோதும் உதவி கேட்காதே. அந்த இளைஞன் இறுதியில் சிரித்தபடி தன் கைகளால் வேலை செய்து சாப்பிடுகிறான். முகத்தில் திருப்தி. பசித்தாலும் பரவாயில்லை, ஆனா தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் உலகமே உனக்கு வணங்கும். நண்பர்களே, நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க.